அப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறா அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த பாரு ஒழுங்காக ஹாஃப் ஷேர் எடுத்துக்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்துரும், நம்ம பழையபடிக்கு நம்ம சேர்ந்து வாழலாம், நமக்கு நம்ம குழந்தையோட நலன் மட்டும் இருக்கட்டும், இதுக்கு மேலே உனக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் அவர் சொல்றாரு அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு கோர்ட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நியாயம் தானுங்களே, என்னன்னு கேளுங்க. இப்போ அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்லை. அப்போ அவள் சொன்னா, நீ முதல்ல நியாயமானவனா நீ நடந்துக்கோ, உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது வரைக்கும் என்ன செஞ்ச எங்களுக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு வந்தா, மேடம் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் மேடம் அப்படின்னா. சரி, அவளுக்கு உரிமை இருக்குல்ல, கண்டிப்பா. ஸோ மெயின்டெனன்ஸ் வேணும்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நாங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் ஆக்ட் சொன்னேன் இல்லையா, அதுலேயே 36வது பிரிவில் அதுக்கான இதை போட்டோம். அப்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000மும் அந்த குழந்தைக்கு ஒரு 5,000மும் கேட்டு நாங்கள் பண்ணோம், அந்த லயாவுக்கும் பொண்ணுக்குமா. ஆனால் அந்த பொண்ணு பையனுக்கு வந்து 20,000 தான் சம்பளம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அப்புறம் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாறுதல் பண்ணி இவளுக்கு ஒரு 6,000, அந்த குழந்தைக்கு ஒரு 4,000 கொடுக்க சொல்லி மொத்தத்தில் ஒரு 10,000மா மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு அதை வழக்கு தாக்கல் செஞ்சோம். வழக்கு நடந்துட்டு இருந்தது. ஜட்ஜு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க, வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, வீடு 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்குது, நீங்கள் ஒன்றுமே போடலைனாலும் கூட உங்கள் மாமனார் உங்களுக்கு பாதி பங்கு கொடுத்துருக்காரு, அந்த அளவில் சந்தோஷப்பட்டுட்டு குழந்தையும் ஒய்ஃபுமா நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் இல்லை மேடம் என்னைக்கு நீ அவள் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறார் அவர். அப்புறம் சரி, அப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுங்க சார், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸு ஆர்டர் வாங்கினோம். மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வாங்கும்போது அதுக்கு முன்னே கேஸ் நடக்குது, பார்த்தா லோனாக போட்டு வச்சுக்கிறான் ஹரி. அதாவது இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்ட உடனே பிஎஃப் இருக்குமா, ப்ராவிடென்ட் ஃபண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டிலிருந்து லோன் போட்டு எடுத்திருக்கிறான். அப்புறம் கிராச்சுவிட்டியில் லோன் போட்டு பணம் எடுத்திருக்கான். இவனுடைய சேமிப்புங்கிறதே இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்போ என்ன ஆகிடும், எதெல்லாம் லோன் போட்டு எடுக்கிறானோ அதுக்கெல்லாம் கடன் பிடிச்சிருவாங்களா இல்லையா. அப்போது 20,000 வர்ற இடத்துல வெறும் 10,000 அல்லது 8,000 தான் சம்பளம் உனக்கு. இதுலேருந்து நான் எப்படி நான் கொடுப்பேன், என்கிட்ட பணமே இல்லை, இது பணப்பேயே, அது பணம் கேட்குது, இதுதான் வந்து குறை சொல்கிறார். அப்புறம் அதெல்லாம் வச்சாங்க. நான் சொன்னேன், இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது வேணால் விலை போகும், இது கோர்ட்டில் சட்டம்தான் பேசும். ஒருத்தர் வந்து மனைவிக்கும் குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க கடமைப்பட்டவர், அதுலேருந்து தவறவே முடியாது.